பால் கலந்து டீ போற வரைக்குமா ஒருத்தன் நடிப்பான். எனக்கு தெரியும் நான் செத்துருவோம் நினைக்கிறேன் நைட்டு. இருக்கிற பாத்தியா வீடியோ எடுக்கலையா? நான் பாக்கிறதுக்குள்ள நீ மட்டும் தாட்டி நிக்கிற. மழை வருது அப்படி பேசுவாங்க. மழை வருது மழை வருது புழ வருதா? மழை மழை பெய்யுது புயல் அடிச்சு மழை மழை ஒரு மழை நீ சொல்லி அப்படின்னு சொல்லு. நீ சொல்லு. இருக்கிற பாத்தியா ஸ்ரீராம் சும்மா மழை பெய்யுது வெயில் அடிக்குது சும்மா சில்லியா ரீசன் சொல்லிருக்காங்க. உங்க ஆபீசர் வழி பாருங்க. வீடுக்கு வெயில் ஸ்ரீராம் சும்மா சில்லியா ரீசன் சொல்லிருக்காங்க. மழை பெய்யுது வெயில் அடிக்குது. மழை பெய்யுது வெயில் அடிக்குது. சும்மா மழை பெய்யுது வெயில் அடிக்குது. வெயிலே எப்படா வரும்? மழை பெய்யுது புயல். அவர் பேசுறது கொஞ்ச நேரத்துல அவரே மறந்துடுறாரு. எல்லாம் பேசி முடிச்சு சாரி அப்படி சொல்லிடுறாரு. தெளிவா பேசிட்டு வா டயலாக். நீ என்ன வாங்கிங்க வர? அதாவது நீ பேச டயலாக் வாங்க பண்றா ஃபுல்லா மாடுலேஷனோட. அதாவது கிட்ட வாங்க. நான் ஒன்னும் புதுசா பேச போறேன். இது ஒன்றும் புதுசு இல்லை. இந்த மாதிரி குட்டி டயலாக், அதாவது ஃபர்ஸ்ட்டு லென்த் டயலாக் கொடுத்தோம், அப்புறம் கொஞ்சம் மிடில் டயலாக் கொடுத்தோம், அப்புறம் டயலாக் கொடுத்தோம், இதுக்கப்புறம் ஃபுல்லாக பாடி லாங்குவேஜ் தான் கொடுக்க போகிறோம் அவனுக்கு. சொல்லு. இந்த சமஞ்ச ரெயின்போ காலனி படத்தில் அந்த ஹீரோ பேசுகிறான். புரியுது அனிதா அந்த மாதிரி மட்டும் சொல்லலாம்னு இருக்கான். இதை சொல்லுவான். போன சொல்லிட்டானா வாங்க நீங்களே பாருங்க அந்த கூத்த. எல்லாம் பண்ற நீ எல்லாம் பண்ணவே வராது. இல்லனா அப்படியே குத்தைகள் பத்தி திருநகையத்திக்கிற சத்தி தரவட முத்து புது வெளியில என்ன அதெல்லாம் அப்படியே டெக்னிக்ல பாட்டு வருது. நீங்க தான் ரொம்ப அன்கம்ஃபர்டபிள் பண்றீங்க. சொல்லிட்டா பின்னாடி போடா. ஒரு நடிகரை நீங்க தான் குத்தி நடிகை தான் பண்றீங்க. One eternity later. மேல போய் தூக்கிட்டு வந்த போய் பால் வாங்கிட்டு வந்த அப்படியே திருப்பி இங்க பாரு அக்கா டீயே போட்டாங்க. ஒருத்தவன் காலகாலமா நடிச்சுக்கிறான். இதுக்கு மாடு பால் கறந்து டீ போற வரைக்குமா ஒருத்தன் நடிப்பான். காரணம் இவர்தான். எடுத்தோடனே வீடியோ காட்டு பண்ணி இப்ப பண்ணு அப்படி இவரு பண்ண வேலைதான். இதுக்கு எனக்கு எதுவும் கிடையாது. இவருதான். ஆத்துக்கு போறோம். ஆத்துல வந்துட்டு நான் அந்த ஃபுட் டெலிவரி டிஷர்ட் போட்டுக்கிட்டு நிற்பேன். நின்றுட்டு போனை பார்ப்பேன். என்ன வந்துட்டோம் இந்த இடத்துல லொக்கேஷன் காட்டுது. வந்துட்டீங்களா? ஃபுட்டு எனக்கு தான் ப்ரோ. டப்புனு ப்ரோ எங்கிருந்து ப்ரோ வரீங்க? ஐயோ என் வீட்டு மேலே நின்றுட்டு இருக்கீங்க நீங்க அது சொல்லிட்டோன்னே ப்ரோ வாங்க சாப்பிட்டு போங்களேன் அப்படின்னு திரும்பி மேலே வந்துட்டு ஐயோ நீங்க போங்க நான் வர சொல்லிட்டு திரும்பி அங்கிருந்து கிளம்பி தண்ணி இந்த தண்ணியில வந்து இறங்க போறாரு. ஆமா டெலிவரி அதான் என்ன விட்டுனா எங்க வீட்டு போயிடுவேன். இங்க பக்கத்துல தான். அப்படியே நான் கிளம்பி எப்படி நடந்து போடுவீங்களா? நடந்துட்டு நடந்து போவீங்களா? ஆனா ஒண்ணு கட்சினுக்கிறானா ஒண்ணு கட்சினுக்கிறானா 2 நாள் ஃபுல்லா 2 நாளா 3 நாள் மேல தண்ணியில முங்குறது முங்குறது இப்படிதான் ஏந்துட்டு இருந்தேன். அப்பெல்லாம் என் கஷ்டம் தெரியல உங்களுக்கு. இப்ப தெரியுதா? 5 மணி. நான் நேத்துலாம் முந்தா நேத்து 4 மணிதான். முந்தா நேத்து ரோட்ல ஓடி வந்தேன். அதெல்லாம் ஜாலியா இருக்கும். மழையில மழையில ஜாலியா இருக்குமா? மழையே பெய்யல. ஆத்துலதான் கஷ்டமே. சொல்லுங்க நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? சத்தியமா செத்துறோம். ஆனா இதெல்லாம் சீன்ல இருக்கா?
நல்லா நடிக்கிறாரு. அதாவது நடிக்க ஆரம்பிச்சிருவான். கேரக்டரை வாழ ஆரம்பிச்சிட்டான். ஏய் குமார்னா இந்த மழை சுட தண்ணி குடிக்கிறியா அபி? சுட தண்ணி குடிக்கிறியா? என்ன பத்து குடிக்கிறியா? இப்ப பாக்கலாம் பேச்சுதான் குடிப்புன்னு தெரியும். பத்து தண்ணிலே குடிங்க. ஆக்சுவலா பத்து தண்ணில தான் குடிக்கணும். எனக்கு டெஃபினட்டா தெரியும், நீங்க எல்லாரும் அதை ஃபாலோ பண்ண மாட்டீங்க. சோம்பேத்தனம் சுடுதண்ணி குடிச்சிங்கன்னா அது உடல் ரீதியாவே வந்துட்டு வீட்டுல ஈட்டு வேலை செய்யல இதெல்லாம் சொல்றாரு. வீட்டுல ஈட்டு வேலை செய்யல. என்ன இன்னைக்கு எப்படி போறது? சரி ஒரு வயது போயிடலாம். உட்காந்து இருந்துங்க. காலி இருக்குடா. One more. Cut. One more. Action. Give me seat. Give me. Okay, done. நான் ஃபர்ஸ்ட் நான் கேட்டேன்ல வந்துட்டும் ஆளை காணாத அது மட்டும் ரைட் அப்படியா? அதே தேங்க்யூ ஃபார் யுவர் சர்வீஸ். சர்வீஸா? எல்லாமே ஒலி. எனக்கு தெரியும், நான் செத்துருவோம் நினைக்கிறேன். நைட்டு பீச் ஹாஸ்பிட்டல் வந்துடுவோம். முடிச்சு விட்டேன். ஃபோக்கஸ் இல்லைன்னு சொல்லிட்டு இதான் சாக்கிட்டு ஃபோக்கஸ் இல்லை. ஃபோக்கஸ் இல்லை, நேற்று நடிக்க போட்டு விட்டேன். ஸ்டீரம் பண்ணாங்க. அது செக் ஜெட்டி போடல. பட் ஆனால் அது கொஞ்சம் ஒரு மாதிரி ஃப்ரீயாக தான் இருக்கு. ஒரு வழியா ஷூட்டிங் முடிந்தது. ஒட்டுமொத்த ரெயின் எல்லாம் எடுத்துட்டோம்ல? எடுத்துட்டோம். எல்லாமே எடுத்தாச்சு. சூப்பர். வலிச்சா தாங்கணும், கத்தக்கூடாது. கர்நாடகா வரட்டா மாமே.